Hey guys, 11th standard ஆஃப் எக்ஸாமினேஷன் 2025 ஓட பிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் சேலம் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் கீஸ் பார்த்துடலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் மார்க்ஸ் பாருங்க. If the temperature and the pressure of ideal gas is double, the mean free path of the gas molecule is remains same. எந்த ஒரு மாற்றமே இருக்காது. The graph between volume and temperature in a Charles law is so gas um, sorry volume and temperature உண்டான graph வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா a straight line. Which one of the following physical quantities cannot be represented by a scalar? ஸ்கேலாரால ரெப்ரசென்ட் பண்ண முடியாத ஒரு குவான்டிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொமெண்டம். In the given SHM y is equal to 2 sin 20 pi t plus 1.5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா இதோட frequency of oscillation என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டர்ன் ஹெர்ட்ஸா இருக்கும். ஓகே, அடுத்து a particle executing SHM crosses points A and B with the same velocity. ஒரே velocityல வந்து பாஸ் ஆகுதுன்ட்டாங்க. Having taken 3 seconds in passing A to B. A to B போறதுக்கு 3 seconds ஆகுது. Return B to A வரதுக்கும் 3 seconds ஆகுது அப்படின்ட்டாங்க. அப்ப the time period is அப்ப டோட்டலா எவ்வளவு டைம் பீரியட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 seconds. ஓகே, ஒரு யூனிஃபார்ம் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்டோட மாஸ், இந்த ரெண்டத்தையும் கொடுத்துட்டாங்க. அது எந்த போர்ஷன்ல இருந்து எந்த போர்ஷனுக்கு டிஸ்பிளேஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இங்க நடந்திருக்கக்கூடிய ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 joule. A rigid body rotates with an angular momentum L if its kinetic energy is halved. ஓகே, ஒரு ரிஜிட் பாடி எனக்கு எல் அப்படிங்கிற ஆங்குலர் மொமெண்டம்ல ரொட்டேட் ஆகுதுட்டாங்க. அது மேல அப்ளை ஆகக்கூடிய கைனடிக் எனர்ஜி வந்து பாதியா இருக்குது. அப்ப ஆங்குலர் மொமெண்டம் வந்து என்னவா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல் பை √2 மாறும். ஓகே, the centrifugal force appears to exist. Centrifugal force அப்படிங்கிறது எங்க எப்படி அப்பியர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி இன் த ரொட்டேட்டிங் ஃப்ரேம்ஸ், இதுல மட்டும்தான் அப்ளை ஆகும். Okay, ninth one. The kinetic energy of the satellite orbiting around the Earth is less than potential energy. Okay, அடுத்து a wire is stretched is double of its original length. ஒருவரோட ஒரிஜினல் லென்த் விட டபுளா வந்து ஸ்ட்ரெச் பண்றாங்க அப்படின்ட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா then the strain in the wire, அப்ப அது மேல அப்ளை ஆகக்கூடிய ஸ்ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா 1 யூனிட்டா தான் இருக்கும். ரவுண்ட் ஆஃப் த 19.95 into the 3 significant figure அப்படின்ட்டாங்க இல்லையா? ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 19.9 தான் கரெக்டான ஆன்சர். சிக்னிபிகன்ட் ஃபிகருங்கிறதுனால நமக்கு 19.9னா ரவுண்ட் ஆஃப்னா தான் நமக்கு வந்து 20 வரும். ஓகேங்களா? அடுத்து 12th ஒன், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா R1 R2 அப்படிங்கிற ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் ஒரு சீரியஸ் கனெக்ஷன்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா சீரியஸ் கனெக்ஷன் அப்படிங்கிறப்ப R is equal to R1 plus R2 தான். ஸோ அப்ப ரெண்டத்தையும் டைரக்டா ஆட் பண்ணோம்னா 250 plus or minus 5 ohm. A spring of force constant K is cut into two pieces such that the length of one piece is doubled the length of other. அது ஒரு குறிப்பிட்ட லென்த் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ப்ரிங்கா ரெண்டா கட் பண்றாங்க. அதுல ஒன்னு எப்படி இருக்குன்னா எக்ஸ் யூனிட் இருந்துச்சுன்னா இன்னொன்னு 2x அப்படிங்கிற யூனிட் வந்து இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா லார்ஜர் பீஸ்ல வந்து எவ்வளவு ஃபோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரேஷியோ தான் 3/2 K. அடுத்தது ரேஷியோ பிட்வீன் த RMS ஸ்பீட் அண்ட் மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட் ஆஃப் எ கேஸ் மாலிகுல்ஸ் அட் எ கிவன் டெம்பரேச்சர் இஸ். ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல RMS ஸ்பீடும் ப்ராபபிள் ஸ்பீடும் என்னவா இருக்கும் கேஸுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா √3:√2 இருக்கும். அடுத்த லாஸ்ட் ஒன், இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் த சன் இஸ் ட்வைஸ் இட்ஸ் பிரசன்ட் வேல்யூ, த நம்பர் ஆஃப் டேஸ் இன் த இயர் வில் பி. ஓகே, எர்த்துக்கும் சன்னுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ட்வைஸா இருந்துச்சுன்னா அப்ப எவ்வளவு நாள் இருக்கும் ஒரு தடவை ரொட்டேட் ஆகிறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1032 டேஸா இருக்கும். ஓகேங்களா? 1 மார்க் வந்து ஆன்சர் முடிஞ்சு இல்லையா? இதே மாதிரியே 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ஆன்சர் கீஸ் வந்து கொடுத்துட்டோம். இதுல ப்ராப்ளம் சம்ஸ் இருக்கு பாத்தீங்களா? நான் இங்க உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுத்துருக்கேன் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சம் 2 மார்க்கோட ப்ராப்ளம்ஸ் கம்பல்சரி கொஸ்டின். அதுக்கப்புறம் 3 மார்க்கோட ப்ராப்ளம், 3 மார்க்கோட கம்பல்சரி கொஸ்டின். ஸோ எல்லா ப்ராப்ளமே நம்ம கொடுத்தாச்சு. அதே மாதிரி 5 மார்க்ஸ்மே டீடைலா உங்களுக்கு வந்து ஆன்சர் இருக்கும். பப்ளிக் எக்ஸாம்ல நம்ம என்ன எழுதுனா நமக்கு வந்து மார்க் ஃபுல்லா வருமோ அந்த ஆன்சர்ஸ் மட்டுமே இங்க உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கும். நீங்க அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெப்சைட் அப்லோட் பண்ணிருப்போம். அந்த லிங்க் நாங்க உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் கேட்கலாம். மேபி பப்ளிக்லயே கூட இதுல இருந்து ஒரு 2 5 மார்க் ஆச்சு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா
நீங்க ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இதை நீங்க படிச்சு வச்சிருப்பீங்க இல்லையா? இப்ப டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா கொஸ்டின் பேப்பருக்குமான ஆன்சர் கேஸ்மே நம்ம வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சோம். 10, 11, 12 3 ஸ்டாண்டர்டுக்குமே அப்லோட் பண்ணிடுவோம். அது எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டும் போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன் வந்துடும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அடுத்த வீடியோல பார்க்கலாம்.